ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை, அதாவது வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பலனியை தருவார் இல்லைங்களா. இப்போ நேர்கதியில் செல்கிறார். 90 நாள் இங்கே இருப்பார். 10/5/2025 வரைக்கும் 11/5/2025 குரு பயிற்சி பலன் மிதுனத்துக்கு அமைகிறது. அப்போது இந்த 90 நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். இந்த எபிசோடில் குரு பார்த்திங்கன்னா இப்போ கோச்சார ரீதியாக 4ஆம் இடம் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ 11/2/2025 வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 11/5 வரைக்கும் அங்கே தான் இருக்கார். 90 நாள். அதுக்கப்புறம் குரு பகவான் மிதுனம் பயிற்சி ஆகிறார். இப்போ இந்த 90 நாளும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா? எப்பேற்பட்ட பலனை குரு பகவான் தருவார்? முதல்ல இந்த கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு இந்த குரு பகவான் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற அற்புதமானவர் இந்த குரு. அப்போ 2ங்கிறது நல்ல இடம், 11ங்கிறது அதை விட சூப்பரான இடம், அப்போ 4ங்கிறது கேந்திரம், அற்புதமான இடம். அப்போ நல்லவன் நல்ல இடத்துல உட்காந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியை வேலை செய்வார். 11ஆம் வீட்டு அதிபதியினுடைய வேலையும் செய்வார். 4ங்கிறது என்ன அப்படின்னாக்கா வீடு, வாகனம், தாயார், லக்ஸுரி லைஃப், பிள்ளைகளுடைய கல்வி அப்படின்னு சொல்லணும். வீடு மனை வாங்க அற்புதமான காலகட்டம் இந்த 90 நாளும். உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறும். பிள்ளைகளை உள்நாட்டுக்கோ வெளிநாட்டுக்கோ உயர்கல்வி படிக்க வைக்கணுன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கும். கண்டிப்பாக அது அந்த அபிலாஷையும் நிறைவேறும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். இது நாள் வரைக்கும் பாருங்கள், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது. 4ஆம் இடத்து அதிபதி வக்ரமாக இருந்தார். ஆனால் இப்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 4 உச்சநிலையில் இருக்கார் சுக்கிரன். அதனால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. வீடு இருக்குது, அதை பெயிண்ட் பண்ணணும், இன்னும் ரீபில்ட் பண்ணணும், அதாவது கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணணும், கொஞ்சம் புதுப்பிக்கணும் அப்படின்னு புதுப்பிக்கக்கூடிய நிலை, பெயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் ஏற்படும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கணும்னு நினைப்பீங்க, இல்லை 4 வீலர் கார் வாங்கணும்னு அபிப்பிராயப்படுவீங்க. அது சாத்தியமாகும். மொத்தத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. சுகவாசியாக இருக்க போகிறீங்க இந்த 90 நாளும். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அற்புதத்திலும் அற்புதங்க. 10ஆம் வீட்டை குரு பார்த்தா 10 பட்டம் பதவி தேடி வரும். கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ தொழில் சிறந்து விளங்க போகிறது. தொழிலில் வெற்றி நடை போட போகிறீர்கள், சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். இது போன்ற காலங்களில் நீங்கள் விரும்பினால் இன்னும் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். கடனை உடனே வாங்கி கேட்குற இடத்துல தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்.
அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சம்பாத்தியம் இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டை குரு பார்த்தா அவர் 2 கூடையவன் 11 கூடையவன். அப்போ வந்து அற்புதமாக சம்பாத்தியம் பல மழை பொழியும்னு சொல்லணும். 2ஆம் இடம் அற்புதம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போது தொழில் அதிகமான ஒரு லாபத்தை, ரெட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய தருணம் இந்த 90 நாளும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், பட்டம், பதவி கண்டிப்பாக கிடைக்கும், தேடி வரும் உங்களுக்கு. வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலைக்கும் போகலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் போகலாம். இல்லை தொழில் பண்ணணும்னா ஜோசியரை பார்த்து அன்றைக்கி தொழில் பண்ணலாமான்னு கேட்டுங்க. தொழில் பண்ணாலும் சிறப்பாக அமையும். உங்கள் ஜாதகம் தொழிலுக்கு உகந்ததாக இருக்கும் பட்சத்தில். மொத்தத்தில் 10ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து தேடி வரக்கூடிய ஒரு நிலை. தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு சூழல். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்தை, அதாவது இந்த கும்பத்துக்கு 11ஆம் இடத்தை அதிபதி அவர் 12 பார்க்குறார். அப்போது செலவினங்கள் ஏற்படும். சுப செலவுகள், வீடு வாங்க, மனம் வாங்க, திருமணம், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய, இன்னும் சுப காரியங்கள் நடத்த, இல்லை முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அற்புதமான நேரமாக கண்டிப்பாக கைகூடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அது புதனுடைய வீடு. அப்போ ஆராய்ச்சி கல்வி படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக அமையும். நல்லா படிப்பாங்க ஆராய்ச்சி கல்வி. வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். மற்றபடி உங்களுக்கு சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். மொத்தத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பல மழை பொழிய போகிறது. அற்புதமான நேரம், அற்புதமான நாட்கள் இந்த 90 நாட்களும். நிச்சயமாக இந்த கும்பராசி, கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி பெறுவது என்று சொன்னால் கண்டிப்பாக பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.